Hi friends and subscribers, welcome to Karna Fantasy Cricket. Fantasy game related updates வேணும்னா நம்ம KFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் எட்டிகிட்டு இருக்க விமென்ஸ் ப்ரீமியர் லீக்கில் மும்பை இந்தியன்ஸ் vs குஜராத் மேட்ச் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபோன் ஸ்டேடியம் மும்பையில் நடக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னர் டாமினேட்டட் பிச்சுங்க. ஸ்பின்னருக்கு ரொம்பவே உபயோகமான பிச்சஸ். இங்கே நடந்த லாஸ்ட் 5 T20 பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தாங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இது வரைக்கும் லாஸ்ட் நடந்த 5 T20 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 50 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து 16 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து 34 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்பின் பேட்டில் பார்க்கலாங்க. ஹெட் டு ஹெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இவங்களுக்குள்ள 5 மேட்ச் நடந்திருக்குங்க. அந்த 5 மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா மும்பை தாங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ரன்ஸ் இந்த பிச்சில் வந்து எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணுறோம், நம்ம சைட்லேருந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 to 155 ரேஞ்சில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அதே மாதிரி மும்பையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பின் டாமினேட்டடாக இருக்காங்க. அதனால் நம்ம 145 to 155. மும்பை இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட். The average runs predicted is 140 to 155. இப்போ குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னாக்கா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130 to 140 நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து ஃபஸ்ட் பேட்டிங் தாங்க போவாங்க. ஏன்னா செகண்ட் பேட்டிங்கில் வந்து இங்கே இருக்க கிரவுண்டில் வந்து டியூ அதிகமாக இருக்கும் அப்படின்றனால அது வந்து பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டிஸ்அட்வான்டேஜ். அதனால் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் தாங்க போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 மேட்சும் வந்து 3 கன்சிக்யூட்டிவ் வின்னுங்க. லாஸ்ட்டாக நடந்த 3 மேட்ச்சுமே வந்து ரொம்ப டாமினண்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மும்பை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த 5 மேட்ச்சில் ஃபஸ்ட்டு 3 மேட்ச் கன்சிக்யூட்டாக வின் பண்ணாங்க, நடுவில் ஒரு மேட்ச் லாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களும் வந்து வின்னிங் ஸ்ட்ரீக்கில் தான் வராங்க. குஜராத் வந்து 3 மேட்ச் ஹேட்ரிக் வின் பண்ணி 3 கன்சிக்யூட்டிவ் வின்ஸ். அவங்க இன்னும் கொஞ்சம் டாமினண்ட்டாக வருவாங்க. இப்போது குஜராத்தை வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா பெத்மூனி வந்து ஃபார்மில் வந்துட்டாங்க. அவங்க ஃபார்மில் இருக்க வரைக்கும் குஜராத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் நல்ல ஸ்கோராக தாங்க இது ஆகிட்டு இருக்குது. அதேமாதிரி அவங்க நின்று ஒரு நல்ல குட் ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்து பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ்லாம் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பெத்மூனியும் ஆஷ்லி கார்னரும் தான் வந்து ஃபுல்லாக வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டீமில். அது இல்லாமல் ஸ்லைட்டாக டியன்ட்ரா டாட்டின் வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேன் அப்படின்றனால அவங்க வந்தாங்கனாலே 6-4ன்றனால அவங்களுக்கு வந்து ஒரு கடைசியாக ஒரு 20 பால் ஆடுற மாதிரி தாங்க அவங்கள இறக்குவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பெத்மூனி தாங்க இன்றைக்கி வந்து அவங்க நின்று ஆடுறது தான் வந்து குஜராத்தோட வின்னிங் இருக்கா இல்லை அவங்க லாஸ் பண்ணுறாங்களான்றது தெரியுங்க. ஏன்னா பெத்மூனி வந்து ஸ்டார்டிங்கில் இறங்கி நின்ட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க கடைசி வரைக்கும் அந்த மேட்சை கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மும்பைலேருந்து பார்த்திங்கன்னா அமிலியாக்கர் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பின் ட்ராக்ன்றனால அவங்களும் பயங்கர டேஞ்சராக இருப்பாங்க இன்றைக்கி மேட்ச்சில். அப்புறம் மும்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிசோடியான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்லோவாக போடுற ஒரு போலர் இறக்கியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மும்பைக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெய்லி மேத்யூஸ் அவங்களும் பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டுருவாங்க. அவங்களுக்கும் இது அட்வான்டேஜாக தாங்க இருக்கும். ஸ்லோ கம்பேரிட்டிவ்லி குஜராத்தை கம்பேர் பண்ணும்போது மும்பையோட ஹேண்ட்ஸ் தாங்க ஸ்பின்னிங்கில் வந்து ஒரு கை ஓங்கியிருக்கு. அதனால் நம்ம வந்துட்டு இன்றைக்கான மேட்ச்சில் வந்து பெத்மூனி தான் வந்து நின்று ஆடணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருந்து அவங்க தான் கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பெத்மூனி கிட்டேருந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 50 to 55 பாயிண்ட்ஸ் நம்ம அவங்க கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பெத்மூனி ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 55 ரேஞ்சில் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிற பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கௌர் மும்பை டீமோட கேப்டனுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக வந்து சேசிங் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட இது தாங்க தேவைப்படும் மும்பைக்கு. ஏன்னா அவங்க ஹார்ட் ஹிட்டிங்க. அவங்க தான் வந்து அந்த மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போகிற அந்த கேப்பபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம ஹர்மன்பிரீத் கௌரை செலக்ட் பண்ணுறோம். அவங்க லாஸ்ட்டாக ஒரு 2 மேட்சை சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. இந்த மேட்ச் நம்ம அவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்கோர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. ஏன்னா ஸ்பின்னு நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனுங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கௌர். அவங்க வந்து செம ஃபார்மில் வந்துட்டாங்க. அது அவங்க ஃபார்மில் வந்தது வந்து குஜராத்துக்கு ஒரு பிக் அட்வான்டேஜுங்க. அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஒரு 30 to 45 ரேஞ்சஸ் ரன்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க. அவங்க இன்றைக்கி ட்ரீம் டீமில் கன்ஃபார்ம் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா நாட்லி ஸ்கிவர்பிரண்ட்டுங்க. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து நல்ல ரெக்கார்ட் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த சீசன் ஃபுல்லாகவே அவங்க நல்ல செம்ம ஃபார்மில் இருக்கனால நம்ம அவங்கள செலக்ட் பண்ணுறோம். 4 ஓவர் வரைக்கும் போட்டுருவாங்க, 1 down வந்துருவாங்க. அதனால் போலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேட்டிங்லேருந்து ஒரு 20லேருந்து ஒரு 30 ரன் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டீமோட கேப்டன் ஆஷ்லி கார்னர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டுருவாங்க. 4 ஓவர் போட்டுட்டு ஸ்லைட்டாக அந்த டீம் எப்போல்லாம் வந்து தடுமாறுதோ அப்போல்லாம் நடுவுள்ள வந்துட்டு போலிங்கை போட்டுட்டு
முடிஞ்சாலும் விக்கெட் எடுக்க பார்ப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பேட்டிங்லேயும் வந்து ஒரு 30 to 35 ரேஞ்சஸ் ரன்ஸில் வந்து அவங்க அடிப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெய்லி மேத்யூஸ். ஓப்பனிங் வந்துடுவாங்க மும்பை டீமுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஓவரும் போட்டுருவாங்க. இன்றைக்கி அவங்க விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவங்க வந்து இன்றைக்கி பேட்டிங்கில் வந்து ஒரு 25 to 30 ரேஞ்ச் ரன் வரைக்கும் அடிப்பாங்க நம்ம அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிலியா கேர். இவங்க லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அந்த கான்ஃபிடென்ட்டோட வருவாங்க. அதுவும் இல்லாமல் லெக் ஸ்பின்னர் வேறு கூகுளி போடுறாங்களா என்னன்னு சொல்லி அந்த டீமில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத பேட்ஸ்மேன் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ அமிலியா கேர் வந்து இன்றைக்கி வந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டியாண்ட்ரா டாட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனுங்க. கன்ஃபார்ம் வந்து இறங்கினாங்கன்னா 6-4 தான் அடிக்க பார்க்குறாங்க. அது வந்து அவங்க டீமுக்கு வந்து அட்வான்டேஜாக எப்போ இருக்கும் அப்படின்னாக்கா ஓப்பனிங் இறங்குற பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் நின்று ஆடி இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அட்வான்டேஜ். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக போய்டும். அவங்கள முன்னாடி இறக்கி ஆட வைக்க முடியாது. ஸோ டியாண்ட்ரா டாட்டின் வந்து ஒரு 4 ஓவர் போடுவாங்க. இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் ஒரு விக்கெட் எடுக்கலாம், இல்லை விக்கெட்லெஸ்ஸாகவும் போகலாங்க. பேட்டிங்கில் ஒரு 20 ரன் வரைக்கும் அடிப்பாங்க நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஷப்னம் இஸ்மாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டும் பவுன்ஸரும் போடக்கூடிய ஒரு நல்ல பவுலருங்க. அவங்ககிட்ட நம்ம இன்றைக்கி ஒரு விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஷ்வி கௌதம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபேஸ் பவுலருங்க. WPLலே நல்ல விலைக்கு வாங்கியிருக்காங்க. நல்ல ஒரு பிளேயர் தாங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க. இவங்ககிட்ட வந்து நம்ம இன்றைக்கி வந்து 1லேருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க பேட்டிங்லேயே கொஞ்சம் நல்லா அடிக்கிறாங்க. ஆடிட்டிங் இருக்கனால இவங்க பேட்டிங்கில் வந்து ஒரு சப்போஸ் பேட்டிங் கிடச்சுன்னா 9 to 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிசோடியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போட்டு நல்ல பேட்ஸ்மேன் நல்லா டைட் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால் இவங்க வந்து இன்றைக்கி ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து கேப்டன் வைஸ் போகும்போது நம்ம வந்து இந்த கிரவுண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நாட்னிஸ்கி பிரண்ட்டை வந்து நம்ம கேப்டனாக சூஸ் பண்ணுறோங்க. வைஸ் கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டீம் கேப்டன் ஆஷ்லி கார்டனரை நம்ம சூஸ் பண்ணுறோங்க. அப்படி உங்களுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னாக்கா வைஸ் கேப்டன் வந்து ஆஷ்லி கார்டனருக்கு பதில் நீங்கள் ஹெய்லி மேத்யூஸ் கூட போய்க்கலாம். அப்படி இல்லைனா அமிலியா கேர் கூட போய்க்கலாங்க. நல்ல சாய்ஸுங்க. Goodbye.